கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ தான். சூப்பர் மூவிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான மூவி பார்த்த ஒரு நல்ல ஃபீலு, ஒர்த்தான மூவி. நம்ம சூரி நடிச்சிருக்க மூவி தாங்க, கருடன் மூவியை பற்றி தான். இப்போ தான் அந்த மூவி பார்த்துட்டு வரேங்க. அருமையான மூவிங்க, அருமையான மூவி. வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். சூப்பர் மூவிங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. சூரியோட அந்த நேச்சுரலான ஒரு நடிப்பு இருக்குது பாருங்க. ஐயோ மாசுங்க, பிச்சுட்டாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் கூட சசிகுமார், அப்புறம் மலையாள நடிகர், அவர் பேர் எனக்கு சரியாக டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. மலையாள நடிகர் ஒருத்தர் சமுத்திரகனி அஷிஷ்வல், அவர் அதில் போலீஸாக நடிச்சிருக்காருங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம். எல்லாருக்குமே அதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அந்த ஒரு மூவியை பார்த்துட்டு வரேன். அந்த படத்தில் சூரி ஒரு டான்ஸ் பண்ணுவார் பாருங்க. அவருக்கு சாமி வந்துடும். சாமி வந்துச்சுன்னா ஒரு டான்ஸ் பண்ணுவார். செம்மங்க, செம மாசு. தேட்டர்லாம் கிழிஞ்சு போச்சு, அவ்வளோ சவுண்டு. சூரி ஆக்டிங்க்கு இவ்வளோ நடிகர்கள் இருக்காங்கன்னு பெரிய விஷயந்தான். உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் சொல்லவே தேவையில்லை. அதில் பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான் இருக்குது. மற்றபடி அவரோட பிஜிஎம், மூவி பிஜிஎம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலு. ஏற்கனவே சூரியன் நடித்த விடுதலை படம் இருக்குது பாருங்க, அதுலேயும் சொல்லவே வேணாம், பிரிச்சிருப்பார். சரிங்க கைஸ், நம்ம பெட்ரோலை போட்டு போயிடும். ஏன்னா தலைவருக்கு பசி வந்துடுச்சு, பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் போட்டுட்டு அடைய கிளம்பிடும். இவனுக்கு ஆயில் போட்டு வந்தாங்க ஓடுது, இல்லைனா ஓட மாட்டான். ஏதாவது 7.5 எடுத்துடுறான். ஆக்சுவலாக ஆயில் இருக்குது நமக்கு, சைடில் டேங்கில் இருக்குது. இருந்தாலும் அது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதா என்னன்னு தெரியல. அதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கு தான் எதுக்கும் நம்ம ஆயில் போட்டுக்கிறது. பெட்ரோல் போட்டாச்சு. சூரியை பற்றி சொல்லவே தேவையில்ல. விடுதலை படத்தில் செம்மையாக பண்ணியிருப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மெயின் ரோலு பார்த்தா அவர் ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சிருப்பார் கைஸ். ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பார். ஆனாலும் அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு அவர் பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காரு. ஆஃப் மூவிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டே இருந்துச்சு. அதாவது 2.5 மணி நேரம் மூவி ஓடுது, எப்படி 2.5 மணி நேரம் போகுதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாக படம் சூப்பராக ஓடிச்சு. முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா எந்த அளவுக்கு அதில் மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது நல்லா தெரியும். இவர் மூவிக்காக நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். விடுதலை மூவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிக்கு நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். அதனால் இப்போ அடுத்த மூவி எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் மூவி வரும்பொழுது நம்ம ஊரில் இருந்தோம். எனக்கு அந்த மூவி பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. படம் பார்த்துட்டு வெளியில் வரோம், பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. ஆமாம், தேட்டரை விட்டு தான் வந்துட்டோம். ஏன்னா நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை அதுதான் ஷேர் பண்ணேன். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த படத்தை நான் ட்ரைலர்லாம் பார்க்கும்பொழுது சசிகுமாருக்கு ஏதோ ஒரு கௌரவ இடம் கொடுத்துருப்பாங்க, நடிச்சுட்டு அவர் பட்டே போயிடுவார்னு பார்த்தேன். அவரே நல்லா பண்ணியிருக்காருங்க. அவரும் கூடயே வந்திருக்காரு, சூரிய கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காரு. படம் போயிருக்குங்க, அது பட்டே நல்லா ஜம்முன்னு போகுது. மழை எங்கேயோ பேஞ்சிட்டு இருக்கு, அதான் அப்படியே சிலுன்னு காத்தடிக்குது. ஆனால் இது மாதிரி ஒரு கிளைமேட்டில் பைக் ட்ராவல் பண்ணுறது செம்மங்க. பாருங்கள், சூரியோட நடிப்பு யாருக்கு பிடிக்கும் எல்லாம் பாருங்கள். அவர் காமெடி ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணுவாருங்க. அப்படியே நேச்சுரலாக பண்ணிவிட்டு அழகாக போயிட்டே இருப்பார். ஒன்றும் பெருசாக பில்டப்லாம் பண்ணாமல் அழகாக பண்ணிட்டு போயிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கே சூப்பருங்க. இப்போ விடுதலை படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ. பட் அதுக்கு என்ன அவர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டாரு. பெருசாக ஒன்றும் அலும்பல் பண்ணாமல் அழகாக அதுக்கு என்ன நடிக்கணுமோ அழகாக நடித்து கொடுத்தாரு. ரொம்ப அப்பாவி மாதிரி. அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் அப்பாவி மாதிரி தான் இருக்கார். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்லாம் சொல்லுவாருங்க. எப்படின்னா அவர் அவரோட இன்னொரு கேரக்டர் இருக்கார்ல, அவர் மலையாள நடிகர், அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமாக இருப்பார். அவர்கிட்டலாம் சில டைம்லாம் பேசுவாருங்க. ஏன்னா வேறு யாரையும் இவர் அதிகமாக உண்மையாக சொல்ல மாட்டார், அவர்கிட்ட தான் சொல்லுவார். அப்போ இவர் கேட்பார் பாருங்க. அந்த ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்.
அதே மாதிரி அவர் டான்ஸ் ஆடிருப்பார் கோயிலில், அதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் முடிஞ்சுதான் அந்த கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அதே மாதிரி இவங்க என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. யுவன் சங்கர் ராஜா தான். அதோட பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்துருப்பாரு. இவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ஓடிட்டுருக்கோம், அதுவும் செம்மையாக இருக்கும். சூரிக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நிறையா படம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சசிகுமாரும் சரி, அவர் பேர் உன்னி முகுந்தன் நினைக்கிறேன். நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவர் பேர் கரெக்டாக இப்போ தான் ஞாபகத்துக்கு வந்தது, உன்னி முகுந்தன். அது மாதிரி அவர் பேர் வரும். அவர் வந்து மலையாள ஆக்டரு. நான் அவரோட மூவி நிறைய மலையாளத்தில் பார்த்துருக்கேங்க. செம்மையாக நடிச்சிருப்பார். அவர் மலையாளத்தில் பிச்சு எறிஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவர் இதுலேயும் நல்லா பண்ணியிருந்தார். அவங்களுக்குள்ள பேர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் அப்பத்தாவாக வர்றவங்க, அவங்க வந்து வடிவுக்கரசு அவங்க பேர், அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அதான் அந்த படத்தில் உள்ள கேரக்டர் எல்லாமே அவங்களுக்குள்ள கதாபாத்திரத்தை நல்லா அழகாகவே பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன ஒன்று, படத்தை பார்த்துட்டு ஏந்திரிக்கும் போது இவ்வளோ சீக்கிரம் படம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ போனதே தெரியலிங்க. சரன்னு ஓடிடுச்சு படம். அப்படியே பார்த்தா இன்ட்ரோல் வந்துடுச்சு. இன்ட்ரோல் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.